திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் உள்ள தனியார் கேண்டீனில் வாங்கப்பட்ட இட்லி சாம்பாரில் பல்லி கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து சிலர் கேண்டீன் உரிமையாளரிடம் கேட்டபோது அலட்சியமாக பதிலளித்ததாக கூறப்படுகிறது. முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். நம்ம கேட்குறோம், என்ன இதுமாரி பள்ளி கிடக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு அவங்க சரியான இப்படிதான் கிடக்கும் தெரியாமல் விழுந்திருக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. கேட்குறதுக்கு அப்படியே பள்ளியை இப்படியே நசுக்கி இப்படி தூக்கி போடுறாங்க கருவேப்பிலை மாதிரி. அவங்கள்ட்ட நம்ம என்ன சொல்ல முடியும்? அப்புறம் நம்ம சோசியல் மீடியாவுக்குள்ளே தான் வர முடியும். அதுக்குள்ளே நீங்கள் நம்ம ஒரு டீ வாங்குகிறோம், டீ வாங்குறதுக்கு ஒரு 30 ரூபா 35 ரூபா டீ வாங்குறோம். அதுக்கு ஒரு கப்பு கேட்குறதுக்கு அதெல்லாம் தர முடியாது, அதுக்கு காசு கொடு அப்படின்னு கேட்குறாங்க. அவங்கள்ட்ட நம்ம என்ன சார் சொல்ல முடியும்? நேற்று என் ஒய்ஃபுக்கு நான் இடியாப்பம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். எப்போ மார்னிங் போட்ட இடியாப்பத்தை இது ஈவினிங் கொடுக்குறேன். ரப்பாக இருக்குது, அது அப்படிதான்ப்பா இருக்கும். பால் வீணாக போயிட்டு தேங்காய் பால், அது கேட்குறதுக்கு அப்படிதான்ப்பா இருக்கும், இஷ்டம் தான் வாங்கிட்டு போங்க. அங்கே போகிறப்போ நம்ம கேட்குறோம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நேசராஜன். விவரங்களை வழங்கலாம். திருவாரூர் மாவட்டம் குடவாசல் ஒன்றியத்துக்குட்பட்ட வடுககுடி பகுதியை சேர்ந்தவர் ஜெயராமன். இவரது மகள் கௌசல்யா நிறைமாத கர்ப்பிணியான கௌசல்யா பிரசவத்திற்காக கடந்த 5 நாட்களாக திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் அவருக்கு இட்லி வாங்குவதற்காக அவரது தந்தை ஜெயராமன் முதல்வர் அலுவலகத்திற்கு எதிரில் உள்ள விவிஆர் கேண்டீன் எனும் தனியார் கேண்டீனுக்கு 4 இட்லி வாங்கி கொடுத்துள்ளார். இந்த நிலையில் ஒரு இட்லியை நிறைமாத கர்ப்பிணியான கௌசல்யா சாப்பிட்ட நிலையில் 2வது இட்லியை சாப்பிடுவதற்காக சாம்பாரை ஊற்றிய நிலையில் அதில் சிறிய பல்லி ஒன்று கிடந்துள்ளது. இதனை அடுத்துள்ள கௌசல்யா தனது தந்தையிடம் இது குறித்து தெரிவிக்க அந்த இட்லியின் கேண்டீனை ஜெயராமன் கேட்டுள்ளார். அதற்கு தெரியாமல் விழுந்திருக்கும் என கேண்டீன் உரிமையாளர் அலட்சியமாக பதில் கூறியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அங்கு ஜெயராமன் உள்ளிட்டோர் அங்கு கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து மருத்துவமனை நிலைய அலுவலரிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அவர்களை காவல்துறையினர் அழைத்து சென்றனர். மருத்துவமனை வளாகத்தில் தனியார் உணவகத்தில் வாங்கி நிறைமாத கர்ப்பிணியை சாப்பிட்ட உணவில் பல்லி கிடப்பது பெரும் அதிர்ச்சியை பரபரப்பை ஏற்படுத்தியது. விவரங்களுக்கு நன்றி நேசராஜன்.